ஓம் சரவணபவ. நம்மோட வாழ்க்கைய மணக்க வைக்கும் திருப்புகழ இயற்றினாரு அருணகிரிநாதர். அவரை இயற்ற செய்த நம்ம முருகப்பெருமான புகழ்ந்து பாடியதுதான் திருப்புகழ். இந்த பாடலோட வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் திருப்புகழ். திருச்செந்தூர் திருப்புகழ்ல 31 35 வரைக்கும் இந்த பதிவுல பார்க்கலாம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்க கோயில் கொண்ட முருகப்பெருமான், அதாவது திருச்செந்தூரில் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதாகவும், அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்றும் அழைக்கப்படுகிறதா ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது போலவே இந்த ஊரும் திரு செயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்று ஆனதாகவும் சொல்லப்படுது. முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறாரு. முருகனின் பின்புறத்துல இடது சுவரில் முருகனே பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்றும் உள்ளது. அதற்குதான் முதல்ல பூஜை செய்றாங்க. அதன் பிறகுதான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது. பாடல் 31 திருச்செந்தூர் திருப்புகழ். இயல் இசையில் உசித்த வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே. உயர் கருணை புரியும் இன்பக்கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. மயில் தகர்கள் இடையர் அந்த திணை காவல் வனசகுர மகளை வந்தித்து அணைவோனே. கைலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. பாடலின் பொருள்: இலக்கிய தமிழிலும் இசையிலும் சிறப்பான பெண்களிடம் ஈடுபட்டு அதனால் தளர்வு அடைந்து இரவும் பகலும் மனது அவர்களையே நினைத்து நான் அலையாமல் இருந்து உனது உயர்ந்த கருணையால் வரும் பேரின்ப கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்திலே அறியக்கூடிய அன்பினை தந்தருள்வாயாக. மயிலும் ஆடுகளும் உள்ள மலையிடை வாழும் வேடர்களின் அழகிய திணைப்புணத்தை காவல் செய்த லக்ஷ்மி போன்று அழகிய குரத்தியாம் வள்ளியை வணங்கி பின் அணைந்து கொண்டவனே. திருக்கைலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே. யானை முகனாம் விநாயகனுக்கு தம்பியான கந்த பெருமாளே. பாடல் 32. இரு குழை எரிந்த கொண்டைகள் ஒரு குமிழ் அடர்ந்து வந்திட இணை சிலை நெறிந்து எழுந்திட அணை மீதே இருள் அழக பந்தி வஞ்சியில் இரு களைவுடன் குலைந்திட இதழ் அமுது அருந்து சிங்கியின் மனம் மாய முருகொடு கலந்த சந்தன அலறுபடு குங்குமம் கமல் முளை முகடு கொண்டு எழுந்தொரு முருகு ஆற முழுமதி புரந்த சிந்துர அறிவையர் உடன் கலந்திடு முகடியும் நலம் பிறந்திட அருள்வாயே. எரிவிடம் நிமிர்ந்த குஞ்சியில் நிலவோடும் எழுந்த கங்கையும் இதழி ஒடு அணிந்த சங்கரர் களி கூறும் இமவரை தரும் கரும் குயில் மரகத நிறம் தரும் கிளி எனது உயிர் எனும் 3 அம்பகி பெரு வாழ்வே.
அரைவடம் அளம்பு கிண்கிணி பரிபூரம் நெருங்கு தண்டைகள் அணிமணி சதங்கை கொஞ்சிட மயில் மேலே அகம் மகிழ்வு கொண்டு சந்ததம் வரு குமர முன்றிலின் புறம் அலை பொருத செந்தில் தங்கிய பெருமாளே. பாடலின் பொருள்: விலை மாதர்களுடன் நான் இருக்கும் சிற்றின்பத்திலிருந்து என்னை விடுவித்து எனக்கும் நன்மை பிறக்க அருள்வாயாக. நெருப்பை போல் ஒளிவிட்டு நிமிர்ந்த சடையில் சந்திரனுடன் எழுந்த கங்கை நதியும் கொன்றையுடன் தரித்த சிவபெருமான் மகிழ்ச்சி மிக கொள்ளும் இமய மலையரசன் பெற்ற கரிய குயில் பச்சை நிறம் கொண்ட கிளி எனது உயிர் போன்று என்று நான் போற்றும் 3 கண்களை உடையவள் ஆகிய பார்வதி பெற்ற செல்வமே. அறையில் கட்டிய பொன்வடம் ஒளிக்கின்ற கிண்கிணி சிலம்பு நெருங்கியுள்ள தண்டைகள் அழகிய மணியாலாகிய சதங்கை இவை எல்லாம் கொஞ்ச மயிலின் மேல் உள்ளம் பூரித்து எப்போதும் வருகின்ற குமரனே. முற்புறத்தில் அலைகள் வந்து மோதுகின்ற கரையுடைய திருச்செந்தூர் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. பாடல் 33. இருள் விரி குழலை விரித்து தூற்றவும் இறுகிய துகிலை நெகிழ்த்து காட்டவும் இருகடை விழியும் முறுக்கி பார்க்கவும் மைந்தரோடே இலை பிளவு அதனை நடித்து கேட்கவும் மறுமொழி பலவும் இசைத்து சாற்றவும் இடையிடை சிறிது நகைத்து காட்டவும் எங்கள் வீடே வருக என ஒரு சொல் உரைத்து பூட்டவும் விரிமலர் அமளி அணைத்து சேர்க்கவும் வருபொருள் அளவில் உருக்கி தேற்றவும் புகுதில் அடித்து போக்கவும் ஒரு தலை மருவு புணர்ச்சி தூர்த்தர்கள் வசைவிட நினது பதத்தை போற்றுவது எந்த நாளோ. குறுமணி வைரம் இழித்து கோட்டிய கழைமட உருவு வெளுத்து தோற்றிய குளிரு இசை அருவி கொழித்து தூற்றிய மண்டு நீர் குழிபடு கழுளி வயிற்றை தூர்த்து எழுதிடர் மணல் இறுகு துருத்தி காப்பொதி குளிர் நிழல் அருவி கலக்கி பூப்புனை வண்டல் ஆடா முருகு அவிழ் துணர்கள் உகுத்து காய்த்தினை விளைநடு இதனில் இருப்பை காட்டிய முகிழ் முளை இளைய குரத்திக்கு ஆட்படு செந்தில் வாழ்வே. முளை இளமதியை எடுத்து சாத்திய சடைமுடி இறைவர் தமக்கு சாத்திர முறை அருள் முருக தவத்தை காப்பவர் தம்பிரானே. பாடலின் பொருள்: நான் விளைமாதர்களுடன் இருந்த அந்த சிற்றின்பங்கள் நீங்கி உனது திருவடியை போற்றுவது எந்த நாளோ. கொடிய விளைமாதர்களின் பழிப்பு நீங்க உனது திருவடியை போற்றுவது எந்த நாளோ. நிறமுள்ள வைர மணிகளை அடித்து தள்ளி வளைந்த இளமூங்கிலின் உருவம் வெளுத்து தோற்று போம்படியான வெண்மையும் ஒளிக்கின்ற இசையை உடைய சிற்றாறு ஒதுக்கி இறைக்க பெருகிய நீர் பாய்கின்ற ஆழம் படுகின்ற காட்டாற்றின் மத்தியில் அடைப்பட்டு எழுந்த மேட்டு மணலால் இறுகி நிற்கும் திட்டினுள்ள சோலையின் அடர்ந்த குளிர்ந்த நிழலில் அருவியை கலக்கியும் பூ புனைந்தும் மகளிர் விளையாடியும் மனம் வீசும் பூங்கொத்துகளை விட்டு கதிர்விடும் திணை விளையும் புனத்தின் நடுவில் உள்ள பரனின் மீது தான் இருதலை காட்டிய அரும்பும் மார்பகங்களை உடைய இளைய
குரப்பெண்ணாகிய வள்ளிக்கு ஆட்பட்ட திருச்செந்தூர் பெருமாளே. முளைகின்ற இளம்பிறையை எடுத்துச் சூடிய சடாபாரம் தாங்கிய சிவபெருமானுக்கு சாத்திர முறையை ஓதி அருளிய முருகனே. தவநிலையை காக்கும் முனிவர்களுடைய பெருமாளே. பாடல் 34. உததி அரள் மொண்டு சூழ்கொள் கருமுகில் என இருண்ட நீலமிக ஒளி திகழு மன்றல் ஓதி நரை பஞ்சு போல் ஆய் உதிரம் எழுதுங்க வேள விழிமிடை கடை ஒதுங்கும் பீழைகளும் முடைத்தயிர் பிதிர்ந்ததோ எது என வெம்புழலாள் ஆய் மதக்கரட தந்தி வாயின் இடை சொருகு பிறை தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோதி வளர் கொங்கை தோளாய் வானம் அழியும் மங்கை மாதர்களின் நிலைதனை உணர்ந்து தாளில் உருவழி அடிமை அன்பு கூறும் அது சிந்தியேனோ. இதழ் பொதி அவிழ்ந்த தாமரையின் மன அறை புகுந்த நான் முகனும் எரிதிரை அளம்பும் பால் உததி நஞ்சு அராமேல் இருவிழி துயின்ற நாரனும் உமை மருவு சந்திர சேகரனும் மூர்த்தியும் இமையவர் வணங்கும் வாசவனும் நின்று தாழும் முதல்வ சுகமைந்த பீடிகையில் அகில சக அண்டநாயகி தன் முகில் முளை சுரந்த பால் அமுதம் உண்ட வேளை முளை முருகு சங்கு வீசி அலை முடுகி மை தவழ்ந்த வாய் பெருகி முதல் இவர் செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே. பாடலின் பொருள். கடலின் நீரை மொண்டு குடித்து கரு கொண்ட கரிய மேகம் போல இருண்ட நீல நிறம் மிகுந்த ஒளி வீசும் வாசனை நிறைந்த கூந்தல் நரைத்து பஞ்சு போல் வெளுத்ததாய் இரத்த ஓட்டம் நிறைந்து பரிசுத்தமான வேள் போன்ற விழை கடைகளில் நெருங்கி துர்நாற்றம் கொண்ட தயிர்த்துளிகள் சிதறினவோ என்று சொல்லும்படி கொடிய மாமிச நாற்றம் உடையதாய் மதநீர் பாயும் சுவடு கொண்ட யானையின் வாயில் சொருகியுள்ள பிறை சந்திரனை போன்ற வடிவம் உடைய தந்தங்களில் செய்யப்பட்ட சூதாடு பகடைகளின் வடிவு கொண்டவனாய் விளை மாதர்களுடைய அழகின் நிலையாமை நிலையை உணர்ந்து உனது திருவடியையே சிந்தனை செய்யும் வழி அடிமையாகிய நான் அன்பு வளரும் அந்த வழியையே நினைக்க மாட்டேனோ. இதழ்களின் கட்டுகள் விரிந்த தாமரை மலரின் நறுமணமுள்ள வீட்டில் புகுந்து வீற்றிருக்கும் நான்முகன் பிரமனும் வீசுகின்ற அலைகள் மோதும் பார்க்கடலில் விஷம் மிகுந்த பாம்பாம் ஆதிசேஷன் மேல் இரு கண்களும் துயில் கொள்ளும் திருமாலும் உமையம்மையை இடப்பாகத்தில் சேர்ந்துள்ள சந்திரசேகர தேவர்கள் வணங்குகின்ற இந்திரனும் சந்நிதியின் முன்பு நின்று வணங்கும் முழுமுதற் கடவுளே. சுகத்தை தரும் குமாரமூர்த்தியே, சிறந்த இருக்கையில் அமர்ந்திருந்த உன் தாயின் மடியில் கிடந்து எல்லா உலகங்களுக்கும் தலைவியாகிய பார்வதி நாயகியின் திருக்கரங்களால் அமுதை பருகிய தலைவனே, மிக்க இளமையான சங்குகளை வீசி அலைகள் கரையில் விரைந்து நெருங்கி மேக நிற கடலால் இந்நகரின் வளம் பெருகி ஞானம் முற்பட்டு உயர்ந்த திருச்செந்தூரில் அனைவருக்கும் வாழ்வை தருகின்ற தம்பிரானே. பாடல் 35. உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மா பழிக்காரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள்
கோள் அறவாம் என உடற்றும் தாதியர், காசளவே மனம் உரைக்கும் தூரிகள், மீதினில் ஆசைகள் புரிவேனோ. அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர, அருள் கண் பார்வையினால் அடியார் தம்மை மகிழ்வோடே அழைத்தும் செய்திகள் பேசிய காரண வடிப்பம்தான். எனவே என்னை நாள்தோறும் அதிக்கம் சேர் தரவே அருளால் உடன் இனிது ஆழ்வாய். இருக்கும் காரணம் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கண் தீர் கணனே. அடியார் தவமுடன் மேவி இலக்கம்தான் எனவே தொழவே, மகிழ் விருப்பம் கூர் தரும் ஆதியுமாய் உலகு இருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள் பாலா. திருக்கும் தாபதர் வேதியர் ஆதியர் துதிக்கும் தாழ் உடை நாயகன் ஆகிய செகச்செம் சோதியும் ஆகிய மாதவன் மருகோனே. செழிக்கும் சாலியும் மேகம் அளாவிய கருப்பம் சோலையும் வாழையுமே திகழ் திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே. பாடலின் பொருள். கிடைத்த பொருளுக்கு தக்கபடி மனதை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய துன்மார்க்கம் உள்ளவர்கள் இந்த விலைமாதர்கள். இப்படி இருக்கும் விலைமாதர்களிடம் நான் என் விருப்பம் வைப்பேனோ. சூரியனைப் போல் ஒளி வீசும் பெருமை மிக்க ரத்தின கிரீடங்கள் யாவும் காண்பவர்களுக்கு அழகாக விளங்கும் நன்மையே வழங்க, அருள் கண் பார்வை கொண்டு அடியார்களை மகிழ்ச்சியுடன் அழைத்தும் அவர்களுடன் விஷயங்களை பேசியும் இருந்த மூலப்பொருளே, திருந்திய குணம் உள்ளவன்தான் இவன் என்று என்னை தினமும் மேன்மேலும் சிறப்புறும் வண்ணம் உனது திருவருளால் இப்பொழுதே இனிமையுடன் ஆண்டருள்வாயாக. ரிக்கு வேதமும் காரணங்களை கடந்து நிற்கும் தனிச்சிறப்புடைய தமிழ் வேதமும் தேவாரமும் அவற்றுள் மறைந்து கிடக்கும் உட்கருத்துகளை கூறும் வேதச்சாரமாகிய ஆகமங்களும் தொழுகின்ற தேவர்களின் துன்பம் தீர்க்கின்ற பெருமை வாய்ந்தவனே. அடியார்கள் தவ நெறியில் நின்று இவரே நமது குறிப்பொருள் என்று தொழவே மகிழ்ந்து விருப்பம் மிக கொள்ளும் முன்னை பழம் பொருளாய் நிற்பவனே. உலகங்களை எல்லாம் சம்ஹாரம் செய்பவரும் ஆத்தி மலரை சூடிய சடையை உடையவருமாகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே, மூன்று காலங்களையும் காணவல்ல தவ சிரேஷ்டர்கள் வேதியர் முதலானோர் வணங்கும் திருவடிகளை உடைய பெருமானாகியவரும் உலகுக்கு பேரொளியாய் விளங்குகின்றவரும் ஆகிய திருமாலின் மருமகனே. செழிப்புள்ள நெற்பயிரும் மேகத்தை எட்டி வளர்ந்துள்ள கரும்பு சோலையும் வாழை மரங்களும் பொழிகின்ற திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் தேவர்களின் பெருமாளே. ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.